பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தண்டேல் பேன் இந்தியா படத்தோட விமர்சனம். தண்டேல் உண்மையாக தண்டேல்னா என்னன்றது புரியாமல் தண்டல் தெரியும், தண்டேல்னா என்னடா இது அப்படின்ட்டு உள்ளே போன கொஞ்ச நேரத்துலேயே தண்டேல்னா லீடர், தலைவன் அப்படின்னு ஒரு தகவலை இந்த படம் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். தகவல் மட்டும் இல்லைங்க, ஒரு அருமையான காதலையும் பார்த்து ரசித்தோம். அந்த காதல் இந்த படத்தின் நாயகர் நாக சைதன்யாவுக்கும் நம்ம சாய் பல்லவிக்கும் இடையேயான காதல். சின்ன வயசுலேருந்து மீனவ கிராமத்தில் மீனவ குடும்பத்தில் ஒன்றா வளர்கிறாங்க. அதில் சாய் பல்லவிக்கு நாக சைதன்யம் மீது அப்படி ஒரு காதல், அவருக்கு இப்படி ஒரு காதல் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் காதலோ காதல், அப்படி ஒரு காதல். இந்த காதல் தொழில் நிமித்தமாக அடிக்கடி வெளியில் போகிறது, அதுவும் கடலுக்கு போகிறது, கடலுக்கு போகிற தன் காதலன் திரும்பி வருவானா மாட்டானாங்கிற பயத்தில் இருக்கிறது. இதனால் ஊடலில் போய் முடியுது. இனிமேல் நீ கடலுக்கு போகக்கூடாதுங்கிறாங்க சாய் பல்லவி. இல்லை கடலுக்கு போக மாறன்ட்டு சோத்துக்கு என்ன பண்ணுறது, ஏன் சோத்தை விடு, என்னை நம்பி ஒரு பல குடும்பம் இருக்குது, ஒரு 50-60 பேரோட குடும்பம், அவங்க குடும்பம் என்ன ஆகும், ஏன்னா நான் தான் இந்த டீமுக்கே தண்டேல், தலைவன், லீடர், என்னால் போகாமல் இருக்க முடியாதுங்கிறாரு. ஒரு நாள் ஒரு ஃபைன் டே நைட்டில் அம்மனை அவர்கிட்ட சத்தியம் வாங்கிடுறாங்க, இனிமேல் நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டு. நான் மறுநாள் காலையிலேயே இவர் கிளம்பி எப்போதும் போல் கலங்கரை விளக்கத்தில் ஒரு கொடியை இவளுக்கு சிக்னலை கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன்ட்டு போகிறாரு. அதுவும் அந்த காதலில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த போட்டை விட்டு இறங்கி ட்ரெயினில் ஊருக்கு வந்தோன்னே ரெண்டு பேரும் ஒரு சிவன் சிலைக்கு முன்னாடி சந்திச்சுப்பாங்க. ஒரு ட்ரிப்பும் இவருக்காக அவங்க காத்திருக்கிறலாம் அவ்வளோ பொயட்டிக்காக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அது மாதிரி மீனவர்களோட கடவுள் பக்தி, மீனவர்களில் பல பேர் நம்ம ஊரில் கிறிஸ்டியனாக மாறிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி வெள்ளைக்காரங்கள்லாம் கடல் வழியாக படையெடுத்து வந்தப்போ முதல்ல மீனவ கிராமங்கள் தான் தங்களுடைய மதத்துக்கு மாற்றினாங்க. ஆனால் இங்கே ஒரு இந்தியாவில் இந்து கிராமத்தை, இந்து மீனவ கிராமத்தை ரொம்ப அழகாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அந்த விதத்துலேயும் நம்ம இந்த படம் ரொம்பவே கவர்ந்தது. இப்போது அவர் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு ஊருக்கு போகிறப்பெல்லாம் ஒரு முறையும் இந்த வேலை வேணாமல் விட்டுறானே, மீனவன் நான் வேறு என்னடி வேலை பார்க்க முடியுங்கிற ரேஞ்சில் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் இவருடைய அப்பா இறந்ததும் அந்த கடலுக்குள்ளார தான். சாய் பல்லவியோடைய அப்பா கடலுக்கு போயிருந்தப்போ இறந்ததும் இந்த கடலால் தான். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச மைம் கோபி உள்ளிட்ட இன்னும் பலரும் அந்த கடலில் புயல் இது வரும் இல்லையா, மீனவனுக்கு நீந்த தெரியாதான்னு நம்ம ஈஸியாக கேட்டுடலாம். நான் ஆழ்கடலுக்குள்ளார நம்ம எவ்வளோ தான் நீந்த தெரிஞ்சவனாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சு வர முடியாது இல்லைங்களா. அப்படி இறந்து போகிறது இந்த மாதிரி துரதிருஷ்டவசமாக நடக்கிறனால இவங்க வேண்டாங்கிறாங்க. இதை தாண்டி போகிறாரு. இதனால் அந்த காதலில் ஊடல், அப்படி ஊடலோட போகிறவர் எல்லை தாண்டி வந்ததா பாகிஸ்தான் சிறை கொட்டடியில் கொண்டு போய் வைக்கப்படுறாங்க. இவரோட வந்த அந்த 22 பேரும் இப்போது அங்கேருந்து மீண்டு வந்தாரா? பாகிஸ்தான் சிறைன்னா உங்களுக்கு தெரியும்ல, மற்ற நாடுகளாக இருந்தால் கூட பரவாயில்ல, பாகிஸ்தான் சிறை இந்தியர்களை எப்படி ட்ரீட் பண்ணோம், ஒரு பயங்கரவாதிகளோடு போட்டுடுது இவங்களை என்ன பண்ணுறாங்க சிறைக்குள்ளார. அவங்கள இவர் சினிமாட்டிக்காக எதிர்த்தாரா, ட்ராமாட்டிக்காக எதிர்த்தாரா, இல்லை சைலண்ட்டாக வைலண்ட் எதையும் பெருசாக காமிக்காமல் வெளியில் வந்தாரா, இந்தியா திரும்பினாரா, தன் காதலியை சந்தித்தாரா? இதுக்குள்ளார இங்கே காதலிக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது அவருடைய சம்மதத்துடனே. எப்போ நீ என் வார்த்தையை கேட்காம கடலுக்கு மீன் பிடிக்க போனியோ, அதுவும் ஒரு லீடராக இருக்கிறப்ப நீ அந்த வேலையை விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு முறை மட்டும் போயிட்டு வரம்பாரு, அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போது திரும்பி வந்தவர் அவருடைய கல்யாண நாள் அன்னைக்கு திரும்பி வந்தவருக்கு மீண்டும் அவருடைய கையை பிடிக்கிற பாக்கியம் கிடைச்சிதா இல்லையா, என்னாச்சு? சாய் பல்லவி இவரை விட்டு வாழ்ந்துருவாரா, இல்லை இவர் தான் சாய் பல்லவி விட்டு வாழ்ந்துருவாரா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பொயட்டிக்காக சொல்லியிருக்குது. இதில் ஒரு பேட்ரியாட்டிக்கும் இந்த பொயட்டிக்கோடு சேர்த்து, அதாவது தேசபக்தியையும் அழகாக திணிச்சு ஒரு அருமையான கரம் மசாலா கலந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இந்த படத்தில் கொஞ்சம் அந்நியப்பட்டு தெரிஞ்சது நாக சைதன்யா மட்டும்தான்.
ரொம்ப நெருக்கமாக தெரிஞ்சது சாய் பல்லவி. ஸோ சாய் பல்லவிக்காக நம்ம தமிழர்கள் எல்லாம் அந்த படத்தை நிச்சயமாக பார்க்கலாம். நாக சைதன்யாவை கண்டிப்பாக தெலுங்குக்காரங்க பார்த்து ரசிப்பாங்க, கூடவே சாய் பல்லவியும். இது இல்லாமல் இந்த படம் எனக்கு ஒரு டப்பிங், அதாவது பேன் இந்தியா படமாகவே தெரியல, தமிழில் எடுக்கப்பட்ட படம் மாதிரி தெரிஞ்சுது. அங்கங்கே சில தெலுங்கு டைலாக் தெரிஞ்சாலும், பாகிஸ்தான் உருது பேசினாலும் அங்கேயும் வந்து தமிழ் படுத்திடுறாங்க, ஆனால் நம்மளை படுத்தலை. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஆடுகளம் நரேன், மைம் கோபி, பப்ளு பிருத்திவிராஜ், நம்ம வானமேலையிலேருந்து பார்த்து ரசித்தவர், அவர் தான் அப்பா ஹீரோயினுக்கு. கருணாகரன் ஒரு தியாகி கேரக்டரில் வர்றாருங்க கருணாகரன் இதில். ஆமாம், அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக வர்றாரு. வந்தவர் கொஞ்ச நேரத்தில் இவங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உதவ ஆரம்பிச்சிடுறாரு. கிளைமாக்ஸில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் மொத்தத்தில் இந்த படம். நாக சைதன்யாவோட நல்ல நடிப்பு, அதே மாதிரி சாய் பல்லவியோட டான்ஸ் கம் ஆக்டிங், பிரகாஷ் பல்லாடி அவர் தான் அந்த பாகிஸ்தான் திரை அதிகாரி, ஆரம்பத்தில் குடும்பப்படுத்துகிற அதிகாரியாகவும் அப்புறம் இவங்களுக்கு வந்து இவங்க மேலே இறக்கப்படுற அதிகாரியாகவும் அசத்தி இருக்கிறாரு. திவ்யா பிள்ளை ஒரு சந்திராக்காங்கிற ஒரு கேரக்டர், அவங்க புருஷன் வந்து அப்பப்போ வரல, 3 மாதம் தான் இவங்க நாட்டிலே இருப்பாங்க, பாக்கி 9 மாதம் குஜராத் வழியாக கடலுக்கு மீன் பிடிக்க போயிடுவாங்க. அதுமாதிரி இவங்களுக்கு வர வேண்டிய பணம் ஊரில் வந்து ஒரு புருஷன் சம்பாத்தியம் இல்லைன்னா மீனவ குடும்பங்கள் என்ன ஆகுங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறது. கடைக்காரன்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவான், கடங்காரன்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறத காட்டியிருக்க விதம்லாம் இந்த படத்தில் சிறப்பாக இருக்குது. ராவ் ரமேஷ், கருணாகரன், ஆடுகளம் நரேன், பப்ளு பிருத்திவிராஜ், மைம் கோபி, கல்பலாதா, கல்யாணி நடராஜன், மகேஷ் அச்சந்தா, கிஷோர் ராஜ், வசிஷ்டா உள்ளிட்ட எல்லோரும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. பிரமாதமாக இந்த படத்தை வந்து ஒரு நேட்டிவிட்டியோடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை சந்து மொண்டேட்டி அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு கார்த்திக் தீபா கதை, அவங்களோட கதையை கொடுத்துருக்குறாங்க. உண்மையாக இது ஒரு உண்மை சம்பவமும் கூட. இந்த படத்தில் சுஷ்மா ஸ்வராஜோட மினிஸ்ட்ரி பீரியட்லாம் வெளியுறவுத்துறை மினிஸ்டர், இப்போ ஜெய்சங்கர் இருக்கார், அப்போ வந்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சுஷ்மா ஸ்வராஜ். அவங்க வந்து இவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்க போகிற நேரத்தில் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணை பிடிச்சி எப்படி இவங்க அந்த பாகிஸ்தான் நாட்டிலேருந்து இந்தியா திரும்பினாங்கிறத அருமையாக எடுத்துருக்குறாங்க. ஷியாம் தத்தோட ஒளிப்பதிவு குறையே சொல்கிறதுக்கு இல்லை, சிஜி காட்சிகள் கூட இயல்பாக இருக்குது. இசை தேவி ஸ்ரீ தேவி பிரசாத்தோட இசையில் ஒரு 2-3 பாட்டுலாம் வந்து வேறு லெவலுங்க. உண்மையாகவே இந்த படத்தில் தண்டேல் உண்மையாகவே அப்படி ஒரு பாடல்கள்லாம் அந்த காற்றுல ஆறு கற்பூரம் போல அப்படின்னு ஒரு பாட்டு, அப்புறம் ஐலசா ஐலசா, மீனவ படத்தில் ஐலசா ஐலசான்னு பாட்டு இல்லைன்னா எப்படி பிரமாதமாக இருக்குது. அதுக்கு ஒரு பரதம் ஆடுவாங்க பாருங்கள் நம்ம சாய் பல்லவி, அசத்திருப்பாங்க. நமோ நமோ நமச்சிவாயான்னு ஒரு பாட்டு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்தில் வந்து உண்மையாகவே பாகிஸ்தான் ஜெயிலில் நம்ம இது வரைக்கும் இவ்வளோ கொடூரமாக, அதாவது ஜெயில் அதிகாரிகள் கூட கொடூரமாக நடந்துக்கல, இருக்கிற சிறை கைதிகள் எப்படி நடந்துக்கிறாங்க. அதில் ஒரு ட்ரிப் கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றப்போ அப்போ தான் நம்ம வந்து காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை கேன்சல் பண்ணுறப்போ என்ன நடக்குது அங்கே சிறையில், சிறைக்கு வெளியில் உங்கள் கோர்ட்டுக்கு வந்துட்டு எப்படி மாட்டிக்கிறாங்கலாம், இதெல்லாம் உண்மை சம்பவத்தை கலந்து கட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் பாகிஸ்தானியர்கள் மனமும் வேதனைப்படாதபடி இந்த படத்தை எடுத்திருக்கிறதுல தண்டேல் தடாலடியாகவும் தடபுடலாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.